Hi friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம ட்ரைகலர் இட்லி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி. இந்த ட்ரைகலர் சட்னி வேணும்ன்றவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் 3 கலர்ல மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் மாவும் அது கூட 2 கேரட்டை அரைச்சி சேர்த்துருக்கேன். அடுத்தது நார்மலாக நம்ம எப்பவுமே வச்சிருக்க மாவு. 3வது கலர் பச்சை கலருக்கு நார்மல் மாவில் நான் கொஞ்சமாக முருங்கைக்கீரையை அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இட்லி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் இட்லி தட்டு வச்சு இந்த மாதிரி 3 கலர் வர மாதிரி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துட்டு இருக்கு. 4 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் 6 நிமிஷம் ஆகணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஃபிளாக் கலர் மாதிரி ட்ரைகலர் இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் இது கூட 3 கலரில் சட்னியும் வச்சுருக்கேன். இதோட வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்லாம் யோசிக்காதீங்க, நல்லாவே இருக்கும். நீங்கள் நார்மலாக இட்லி தோசை பண்ணும்போது கூட அந்த மாவில் இந்த மாதிரி முருங்கைக்கீரையோ இல்லை மற்ற கீரையோ அரைச்சி ஊற்றி நீங்கள் செய்யலாம். அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ட்ரைகலரில். அது எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்க. சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.